அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 24/3/2023 அத்தௌபா தஃப்சீர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 122, அத்தியாயம் 9 தஃப்சீர். அனைவரும் போருக்கு புறப்பட வேண்டுமா? இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறிய பொருளாவது, இறை நம்பிக்கை கொண்டோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் தனியாக ஊரில் விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக போருக்கு புறப்படுவது தகாது. அவர்களில் ஒவ்வொரு பிரிவினரிலிருந்தும் ஒரு குழுவினர் மட்டும், அதாவது படை பிரிவுகள் எனப்படுகின்ற சிறு குழுவினர் மட்டும் புறப்பட்டால் போதாதா? அவர்களும் கூட நபி அவர்களின் உத்தரவு இல்லாமல் செல்லலாகாது. அவ்வாறு புறப்பட்டு சென்ற பின்னர் நபி அவர்களுக்கு ஏதேனும் குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டிருக்குமானால் அவற்றை நபியுடன் தங்கியிருப்போர் நபி அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வர். பின்னர் படை பிரிவுகள் திரும்பி வரும்போது, அல்லாஹ் உங்களுடைய நபிக்கு சில வசனங்களை அருளியுள்ளான், அவற்றை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று அவர்களிடம் கூறுவார்கள். அந்த படை பிரிவுகள் ஊரில் தங்கி ஏற்கனவே தாம் புறப்பட்டு சென்ற பிறகு நபிக்கு அருளப்பெற்ற வசனங்களை கற்றுக்கொள்வார்கள். அப்போது வேறு படை பிரிவுகள் போருக்கு அனுப்பி வைக்கப்படும். இதையே நபியுடன் இருப்பவர்கள் மார்க்கத்தை கற்கவும் புறப்பட்டு சென்ற தம் சமுதாயத்தார் தம்மிடம் திரும்பி வரும்போது அவர்களுக்கு எச்சரிக்கை ஊட்டவும் முடியும். இதன் மூலம் அவர்கள் தம்மை தற்காத்து கொள்ளலாம் எனும் தொடர் குறிப்பிடுகின்றது. அதாவது, நபியுடன் தங்கியவர்கள் நபிக்கு அல்லாஹ் அருளியதை கற்றுக்கொண்டு படை பிரிவுகள் தம்மிடம் திரும்பி வரும்போது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் சிலர் தொடர்பாக அருளப்பெற்றது. அவர்கள் மதீனாவிலிருந்து கிராமப்புறங்களுக்கு சென்றனர். அங்குள்ள மக்களிடமிருந்து உதவிகளை பெற்றனர். தேவையான அளவுக்கும் செழிப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் அங்கிருந்த மக்களை நல்வழியின்பால் அழைத்தனர். அப்போது அந்த நபி தோழர்களை பார்த்து அங்கிருந்த மக்கள், நீங்கள் உங்களுடைய தோழர்களை தனியாக விட்டுவிட்டு எங்களிடம் வந்துவிட்டீர்கள் போல் தெரிகிறது என்றனர். இதனால் அந்த நபி தோழர்களுக்கு சங்கடம் ஏற்படவே அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக கிராமப்புறத்தை விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்துவிட்டனர். அப்போதுதான் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு வந்து விடுவது உசிதமன்று, அவர்களில் நன்மையை நாடக்கூடிய ஒவ்வொரு பிரிவினரிலிருந்தும் ஒரு குழுவினர் மட்டும் புறப்பட்டு வந்தால் போதாதா? அப்போதுதான் நபியிடம் புறப்பட்டு வந்தவர்கள் மார்க்க கல்வி கற்கவும், அதாவது அல்லாஹ் அருளிய சட்டதிட்டங்களை காது தாழ்த்தி கேட்கவும், பின்னர் தம் சமுதாயத்தாரிடம் திரும்பிச் செல்லும்போது மக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கையூட்டவும் முடியும். இதன் மூலம் அவர்கள் தம்மை தற்காத்து கொள்ளலாம் என்று கூறினான். மற்றொரு விளக்கம், லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரில் பங்கேற்றால் அதில் பெண்கள், வயோதிகர்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட நியாயமான காரணங்கள் உடையோரை தவிர முஸ்லிம்களில் வேறு யாரும் கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நபி அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு படை பிரிவுகளை அனுப்பி வைத்தால் அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனுமதியின்றி யாரும் பங்கு பெறலாகாது. நபி அவர்களின் அனுமதி பெற்று ஒருவர் போருக்கு சென்ற பின்னர் நபி அவர்களுக்கு ஏதேனும் இறைவசனம் அருளப்பெற்றால் அதை அவர்கள் தம்முடன் இருக்கும் மற்ற தோழர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். அந்த படை பிரிவு போரை முடித்துவிட்டு திரும்பி வரும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தங்கி இருந்தவர்கள் வந்தவர்களிடம், நீங்கள் போருக்கு சென்ற பின்னர் அல்லாஹ் தன் நபிக்கு சில வேத வசனங்களை அருளியுள்ளான் என்று கூறி அவற்றை அவர்களுக்கு ஓதி காட்டி மார்க்க விளக்கம் அளிப்பார்கள். இதையே அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்கள் ஒட்டுமொத்தமாக போருக்கு புறப்படுவது உசிதமன்று என தெரிவித்துள்ளான். அதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
போருக்கு செல்லாமல் மதீனாவில் தங்கி இருக்கும்போது அவர்களில் ஒவ்வொரு பிரிவினரிலிருந்தும் ஒரு குழுவினர் மட்டும் புறப்பட்டால் போதாதா என்று அல்லாஹ் வினவுகின்றான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்லாமல் தங்கி இருக்கும்போது முஸ்லிம்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக போருக்கு புறப்பட்டு செல்லலாகாது. மாறாக நபி அவர்களின் அனுமதியோடு படை பிரிவுகள் செல்ல வேண்டும். நபி அவர்கள் ஊரில் தங்கியிருப்பார்கள். அப்போது அவர்களுடன் கணிசமான அளவுக்கு மக்கள் ஊரிலேயே தங்கிவிட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.